வணக்கம். அப்ப உங்களுடைய கையில ஒரிஜினல் மஞ்சள் கரிசலாங்கண்ணி வச்சிருக்கீங்க. ஆமா. இதனுடைய பயன்கள் சொல்லுங்களேப்பா. இது மஞ்சள் கரிசாலை கல்லீரல் சார்ந்த அத்தனை பிரச்சனையும் குணப்படுத்தும். ஓ. இது பச்சையா பொரியல் பண்ணி சாப்பிடலாம். நீங்க எங்கேயாவது ஒரு குச்சி கிடைச்சா கூட நாத்து கொண்டு வந்து வீட்டுல வச்சுட்டு அதை பெருக்கி 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 நம்மளே கட் பண்ணி வச்சோம்னா கூடிய சீக்கிரம் பெரிய பாத்தியா நம்ம மாத்திடலாம். அப்படி மாத்தி நம்ம வீட்டு பயிரா இதை வச்சுட்டு அப்பப்ப பொரியல் பண்ணி சாப்பிடும் பொழுது கல்லீரல்ல ஏற்பட்டுள்ள டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். கல்லீரல் கோளாறுகள் முழுவதும் நீங்கிரும். இது அடுத்து காமாலைக்கு இதையும் சீரகத்தையும் அரைச்சு, இது ஒரு கைப்பிடியும் சீரகம் ஒரு ஸ்பூனும் சேர்ந்து அரைச்சு வெறும் வயிற்றுல காலையில 3 நாள் சாப்பிட்டா காமாலை சரியாயிரும். காமாலை சரியாயிரும். அப்படிப்பட்ட அருமையான மூலிகை. ஆனா அந்த நேரத்துல உப்பில்லா பத்தியம் மோர் சாதம் சாப்பிடணும். அவ்வளவுதான். பத்தியத்துல தான் இருக்கு எல்லாமே. அந்த மாதிரி கல்லீரல் கோளாறுகள் கொடுக்கலாம். அடுத்து வள்ளலாறு இதை ஒரு பெரிய கற்பமா சொல்லியிருக்காரு. இது நுரையீரல் பிரச்சனைகளையும் சரி பண்ணும். சிறுநீரகம் கெட்டு போனவங்க இதனுடைய இலை சாறு எடுத்து காலையில் ஒரு அரை டம்ளர் பால் கலந்து காலையில் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா சிறுநீரக பிரச்சனைகள் முழுமையா சரியாகுது. அது அந்த காலத்துல கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. அப்போ தினம் போய் அந்த சிறுநீரக பிரச்சனையை சரி பண்ற வைத்தியர்கிட்ட அந்த சாறு குடிச்சிட்டு வருவாங்க. அப்படி ஒரு ரகசியமா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம இதை முழுமையா வெளிப்படுத்துறோம். அடுத்து வள்ளலார் இதை கற்பமா சொல்லியிருக்காரு. கரிசாலை, தூதுவளை, முசுமுசுக்கை, சீரகம் இந்த 4ஐயும் ஒரு வேறு பங்குகளாக போட்டு அதை கலந்து அதை கற்பமாக காலையில் பாலில் ஒரு ஸ்பூன் போட்டு குடிக்கும் பொழுது காலை உணவே வேண்டியதில்லை. காலையில் இது முழுமையாக உடல் முழுவதும் சக்தி தரக்கூடிய ஒரு உணவாக மாறிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போதைக்கு எல்லாத்துக்குமே அசிடிட்டி ஆயிடுச்சு. இன்னைக்கு நாட்டில் உள்ள நிறைய பேர் அமிலத்தன்மை உடம்பாக மாறிட்டாங்க. அல்கலைன் பாடி, ஆசிட் பாடின்னு 2 இருக்கு. இப்ப எல்லாருமே ஆசிட் பாடியா மாறிட்டோம். காரணம் நம்முடைய உணவு முறை எல்லாமே புளிப்புணவா போச்சு, மாவு உணவா போச்சு. அதனால ஆசிட் பாடியா மாறிட்டதுனால அப்பா சொன்ன மாதிரி இந்த பாலில் போட்டு குடிக்கிறது பசி தாங்காது. அதனால இப்ப என்ன பண்றோம்னா இந்த வள்ளலார் கற்பத்தை நம்ம முறையா மருத்துவர்கள் தயாரிச்சு கொடுக்குறோம். அதை காலையில் ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன் தேன்ல குழைச்சு சாப்பிட்றலாம். அப்படி சாப்பிடும் பொழுது நுரையீரல் வலுவாகும், நுரையீரல் இருக்கிற சளியை வெளிவரும், கல்லீரல் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும், வயிறு நல்லா ஜீரணமாகும், உடல் பொன்னிறமாக மாறிட்டு வரும், நல்ல ஒரு தெளிவான பார்வை உண்டாகும். இதவே சாறு எடுத்து நல்லெண்ணெயில் போட்டு சில மூலிகை பொருட்களை கூட போட்டு காய்ச்சி நம்ம தலை குளிக்கும் பொழுது மன அமைதி உண்டாகும், மன பதட்டம் குறையும். தலைக்கு உச்சந்தலையில் நைட்டு 7 மணிக்கு அந்த எண்ணெயை வச்சுட்டு படுத்தா இரவில் 9 மணி 9:30 மணிக்கு நல்ல தூக்கம் வந்துடும். இந்த மாதிரி இது இன்னும் பல உபயோகங்கள் இருக்குது நிறையா. மேலும் போக போக நாம் இதனுடைய உபயோகங்களை மெதுவாக நம்ம சொல்லலாம். இப்போ முக்கியமான உபயோகங்களை மட்டும் நம்ம சொல்லியிருக்கிறோம். இன்னும் நிறைய